இரட்டத்தனையான பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் எங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நீங்க இழந்து போனதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த தேசத்துல இரட்டிப்பான பங்கு அடைவீங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. அந்த உங்களுக்கு என்ன வருமா? நித்திய அப்படி நித்திய அப்படின்னாலே அழிவே கிடையாது அந்த மகிழ்ச்சிக்கு. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வல்லமை உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட தோல்வியா இருந்தாலும் அந்த தோல்வியை இன்றைக்கு ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நிறைய பேர் பண விஷயத்துல இன்றைக்கு என்ன செய்றாங்க? போராடிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய கருத்துல கொடுங்க. 3வது நாள்ல பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? அங்க உடனே அந்த 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 மரத்தை வெட்டி போட்ட உடனே இரும்பு மறந்துட்டு. ஆமென். அதுபோலதான் இன்றைக்கு மூழ்கி போன உங்கள் பொருளாதாரம், மூழ்கி போன உங்கள் பலவீனம், மூழ்கி போன உங்கள் சந்தோஷம், மூழ்கி போன உங்களுடைய எல்லா பிரச்சனை போராட்டங்களில் இருந்து என் இயேசு உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அவரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு லீடர் தேவைன்னு சொன்ன முதல்ல எடுத்தோம். ஆமென். உங்களை யார் நடத்துறார்? ஆமென். இது அதுதான் முக்கியம். இன்றைக்கு ஒருத்தங்க சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல்லி நீ யாருன்னு சொல்லுதே அப்படிமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை யார் நடத்துகிறார்? நல்ல நடத்துகிற ஒரு ஆள் வேண்டும் இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்துகிற ஒரு ஆள் வேண்டும். நாங்கள் அன்னைக்கு தேனி மாவட்டத்திற்கு சென்று திரும்பி வரும்போது எங்களுடைய கார்ல வந்து ரேடியேட்டர்ல தண்ணி இல்லாம அது ரெட் லைட் கிட்ட வரவும் நான் பார்த்துக்கிட்டேன். கரெக்டா வண்டியை ஓரம் கட்டி அடிச்சுட்டேன், நிப்பாட்டிட்டேன். அப்போ தண்ணி இல்லை, திறந்த உடனே தண்ணியே இல்லை. உடனே என் பையன் ஐஸுக்கு உடனே ஓடி வந்து கிடக்கு தண்ணியை ஊத்திருப்பான். ஊத்திராதே நிப்பாட்டினேன். ஏன் அப்படி? தண்ணியை ஊத்துனா இந்தியும் ஜோலி முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல அந்த தண்ணி இல்லாம அது பழுத்து போய் இருக்கும். அதுல ஊத்தப்படாது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது ஃபுல்லா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுல அந்த பொறுமையா இருக்கிற நேரத்துல நாங்க ஒரு 5-6 வீடியோ என்ன செஞ்சுட்டோம். 1 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஒரு குரங்கு வந்துச்சு. இல்ல எடுல அப்படின்னு. என்ன அப்படின்னு? என்னப்பா அப்படின்னு? எடுடா அப்படின்னு. என்ன? ஆமா, என்ன அப்படின்னா இந்த குரங்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளையை போறதுக்கு ஒண்ணு விட்டுட்டு தான் இன்னொன்னு பிடிக்க முடியும். அப்படிதானே? எனக்கு உடனே சிந்தனையில வந்துச்சு, நீங்கள் தீமையை விட்டால் தான் நன்மையை பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைய நன்மையே வரல தெரியுமா? நீங்க சில தீமையை பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நன்மையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரங்கு 2 பக்கமும் கிளையை பிடிச்சா என்ன செய்யும்? தொங்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது உன்னை விடணும். அப்போ உன்னை தாவி பிடிக்கணும்னா இன்னொருத்த என்ன செய்யணும்? விடணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மூழ்கி போன வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா நீங்க சில காரியத்தை விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தி முடிஞ்ச உடனே டக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாத்தீங்கன்னா ஆடா வந்துச்சு. உடனே டக்குன்னு நிறுத்தல, ஆட்டுக்கு ஒரு செய்தியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. உடனே என்னது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதினார். எப்படி எழுதினார்? ஆடுகளை வைத்துக் கொண்டே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுப்பார். அது போலதான் நம்மை தேவனாகி கர்த்தர் நடத்தும் பொழுது நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார் சொல்லி ஒரு செய்தி. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சோடனே அடுத்து என்னடா எடுக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உடனே பார்த்தோம், சரி இந்த காரை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில வரும்பொழுதே ஆயத்தம் இல்லாமல் வந்து விட்டோம். ஆகையினால்தான் இப்படி இடையூறாகி இங்க நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்க எங்க போனாலும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் உங்களை லீட் பண்ணி நடத்தணும். இன்னைக்கு பாருங்க, எங்க கூட நல்ல வேளை தண்ணி கொண்டு வந்திருந்தோம், அதனால இதை ஊத்தி நாங்க இப்ப பழச்சிக்கிட்டோம். அதே போலதான் உங்களோடு கூட ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நடத்துறதுக்கு தெரியணும். இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்கும்போது என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அன்னைக்கு எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசிய அவங்க நெருக்கம் உண்டான நிலையில இன்னொரு காரியத்தை செய்யறதற்கு போகும் பொழுது அந்த ஆலோசகரை கூட்டிட்டு போனபடியினால்தான் அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனதை அவர்கள் மீட்டுக் கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் உங்களை நடத்தணும். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? இப்படி ஒவ்வொரு ஆளையா பிடிச்சிட்டு போக முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் வேண்டும், ஒரு ஊழியத்திற்கு ஒரு தலைவர் வேண்டும். அல்லேலூயா. ஊழிய பிரிவுகள் நிறைய இருக்கும், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் வேண்டும். அதுக்கென்று நடத்துறதுக்கு நாம் வைக்க வேண்டும். எல்லாம் கரெக்டு தான். அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரையும் நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் உங்களை நடத்த முடியும். இன்னைக்கு நீங்க எதனால அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத பேதுரு இயேசு கிறிஸ்து மறுதலித்தார். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது 120 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. டபக்குன்னு பார்த்தா 3000 பேர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற வேண்டுமா? பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும். கேட்டுதான் நீங்க என்ன செய்யணும், நடக்கும். அப்போ ஒவ்வொரு காரியமும் நடக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேச வேண்டும். அதுக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அதை என்ன செய்ய முடியாது. நம்மளால மற்ற காரியத்தை செய்யவே நம்மள ஒரு கோயின்சைட் ஒரு இணைக்க முடியாது. இணைக்கிற பாலமாக தான் பரிசுத்தாவி நமக்குள் கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க தப்பு பண்ணும்போது கண்டிப்பா எது நீதி எது அநீதின்னு சொல்லி கொடுப்பார். எப்பா நீ இப்படி செய்யற பாத்தியா, இது பரலோகத்துல உன் இடம் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிறது அவர் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் நிறைய நேரங்கள்ல நல்ல ஜாலியா இருக்கணும்னு இருப்போம். அதே நேரத்துல நடத்துகிற காரியத்திலே நாங்கள் எப்படி இருப்போம் என்றால், அதுல ஒரு லீடரா தான் இருக்க முடியும். அதுல நெளிஞ்சு முழிஞ்சுலாம் நினைச்ச முடியாது, போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டிசிப்ளின், ஒழுக்கத்தை நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க 100 வயசு ஆனாலும் ஒழுக்கங்கிறது ஒழுக்கம் தான். அதை நீங்க வயசு உங்களுக்கு கூட்டினதுனால இப்போ ஒழுக்கமா இல்லாம இருந்துக்கலாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. டிசிப்ளின் டிசிப்ளினா தான் இருக்கும். உண்மை அப்படிங்கிறது மாறாது. நீங்க பெரிய ஆளானாலும், உங்களுக்கு பணம் வந்தாலும், உங்களுக்கு பெரிய பதவி வந்தாலும், உங்களுக்கு நிறைய உயர்வு வந்தாலும், ஆள் பலம் எல்லாம் வந்தாலும், உண்மை அப்படிங்கிறது நீங்க எந்த வயசா இருந்தாலும் எவ்வளவு பணமா இருந்தாலும் அது மாறக்கூடாது. அது உண்மையா தான் இருக்கும். அடுத்து நீதி, அதாவது ஆண்டவருடைய நீதி எந்த வயசானாலும் சரி, எவ்வளவு பணம், எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு இது இருந்தாலும் தேவ நீதியை விட்டு நான் தவறக்கூடாது. அடுத்து பரிசுத்தம். அல்லேலூயா. நீங்க சின்ன பிறந்ததுல இருந்து ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நீங்க நடக்கும் பரிசுத்தம் அப்படிங்கிறதுல நீங்கள் சரியாய்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க செய்யறது தவறா சரியா அப்படிங்கிறத உங்களை நீங்களே செக் பண்ண வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அவைகள் உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். என்னன்னா, நான் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத அதை ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எதை இழந்து போய் இங்கே வந்திருக்கிறீர்கள்? உங்களை நடத்துகிறது யார்? நீங்கள் இன்றைக்கு சில தோல்விகள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஊழியக்காரத்தையும் போய் சொல்லிட்டு நீங்க பிரசங்கத்துல சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். வேற யார்கிட்டையும் சொல்லிவிடாதீங்க, தெரியாது. ஆமென். அப்படிலாம் கிடையாதுங்க. யாருக்கு தெரிஞ்சா என்ன, யாருக்கு தெரிந்தால் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான் வரும். நீங்க என்னென்ன காரியத்துல எல்லாம் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து இந்த தோல்விகளை எல்லாம் தெய்வமாய் மாற்றினார் என்பதற்கு சாட்சியே உங்க தோல்வி நிறைவேற்ற தெரிஞ்சாதான் அது என்ன செய்ய முடியும், அது சாட்சியாய் மாறும். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க தோல்வி, ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிட்ட, கேவலப்பட்டு போச்சு, ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிச்ச, அது பிபிசி நியூஸுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் இந்த வாய். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க ஒரு நாள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல நீங்க நடத்துகிறதற்கு யார் இருக்கிறார்? என்ன உங்களை லீட் பண்ணி நடத்துறவங்க சரியா இருந்தா நீங்க சரியான பாதையில நீங்க நடத்தப்படுவீங்க. அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், இன்னைக்கு நீங்கள் என்ன இழந்து போனாலும் நடத்துகிற ஆண்டவருக்கு நேராய் வாருங்கள். அவர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள் எல்லாம் இன்றைக்கு ஜெயமாய் மாற்றுகிறதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யாரை செய்தி கொடுக்க சொல்லலாம்? ஜான்சன் கொடுக்க சொல்லலாமா, இல்லை ஜென்டாவை கொடுக்க சொல்லலாமா, இல்லை என் ஒய்ஃபையே கொடுக்க சொல்லிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஈவினிங் போல எனக்கு இந்த வார்த்தை வந்தது. அவன் அந்த இரும்பு துண்டு மூழ்கி போனது, நெருக்கத்தில் இருந்து அவர்களுக்கு விசாலம் உண்டாக போன பொழுது மூழ்கின அதை தூக்கி எடுத்தார். என்ன ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு வர்றவங்கிட்ட சொல்லு, இதை கேட்கிறவங்கிட்ட சொல்லு, இன்னைக்கு மூழ்கி போன உங்க வாழ்க்கைய என் தேவனாய் கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன தெரியுமா, தன் பாவங்களை மறைக்கிறவன். நீங்க பாவத்தை மறைச்சீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது நினைச்சீங்கன்னா உங்களை பாட்டு பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கு தெரிஞ்சா என்னங்க, என் தேவன் முன்பாக நான் அறிக்கை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் உண்டு, மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவனே என் பிதாவுக்கு முன்பாக நான். மனுஷன் முன்பாக அறிக்கை இடாட்டி பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிட. ஐயோ, இவங்களுக்கு தெரிஞ்சிடாம நான் போய் சாட்சினாலே தெரியணுங்க 4 பேருக்கு. ஹல்லேலூயா. நான் எப்படி மைனஸ்ல கிடந்தேன், எப்படி பிளஸ் ஆயிட்டேன், இது ரெண்டையும் சேர்ந்தாதான் லைட் எரியுது. மைனஸும் பிளஸும் சேர்ந்தாதான் அப்படிதானே. இப்போ இதுக்குள்ள ஒரு பேட்டரி போட்டு கொடுப்பாங்க, அந்த பேட்டரியில 2 பக்கம் என்ன இருக்கும், ஒரு பக்கம் மைனஸ், இன்னொரு பக்கம். அது போலதான் நம்ம 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 இதுல பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து காலில் மைனஸ் இருக்கும், தலையில இப்போ பிளஸ் வந்துடும். ஹல்லேலூயா. சிலருக்கு தலையில மைனஸ் இருக்கு, காலில் தான் பிளஸ் இருக்கு. இது கொஞ்சம் மாறணும் இருக்கும். ஹல்லேலூயா. தலைக்கு ஆண்டர் லீட் பண்றது இங்க வரணும், பிளஸ் பிளஸ் இங்க வந்துட்டா மைனஸ் கீழே ஓடி அப்படியே அந்தால போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டருடைய கரம் இன்னைக்கு உங்க மேல இறங்கி வரணும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, அன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த 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 இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு மோசேயை ஆண்டவர் அனுப்புறார். அனுப்பின உடனே ஆண்டவரே நான் போனோம்னா அவங்க எப்படி ஆண்டவரே நான் வந்து அவங்க என்னை யாருன்னு கேட்டா நான் என்ன ஆண்டவரே செய்ய, உன் கையில என்ன இருக்கு, கையில கோல் இருக்கு, அதை கீழே போடு அப்படின்னாரு. கீழே போட்ட உடனே அது என்ன செய்யுது, இவ்வளவு நாள் இந்த பாம்பை தான் தூக்கி வச்சுட்டாங்க. உடனே அதை எடு அப்படின்னாரு. அது வாழை பிடிச்சி இப்ப என்ன செஞ்சாரு, தூக்கிட்டேன். ஹல்லேலூயா. இப்ப தலை எங்க இருக்கு, பிசாசுக்கு தலை எங்க இருக்கு, வாள் கையில இருந்தா தலை எங்க இருக்கு, காலுக்கு போயிடும். அது இவ்வளவு நாள் அவருடைய தலை வந்து தலையில இருந்துச்சு, வாள் வந்து காலில் இருந்துச்சு. இப்ப மாறிட்டு, டைரக்ஷன் மாறிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாம்பை நீ ஆளுகை செய்யணும், அது ஒண்ணு ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நீ இந்த ஜனங்கள் நடத்துறதுக்கு இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. நீ போ, இது போட்டவனே மாறிச்சு பாரு. அந்த மாதிரி நீ நடத்துனா இவன் இருதயம் மாறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். மோசே அந்த முச்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், பக்கத்துல வராரு. ஆண்டவர் சொல்ல, நீ நிற்கிற இடம் பரிசுத்த, செருப்பை கலத்துறா பரிசுத்தம் வந்துடுமா? நிறைய பேர் எல்லாரும் தான் கோயிலுக்கு போகணும்னு செருப்பை கலத்துதியா, பரிசுத்தம் வந்துட்டா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்படி இல்லை, உங்க பாதையை மாத்தணும். ஆமென். உங்கள் பாதையை மாற்ற வேண்டும். இதுவரைக்கும் அந்த பாதை வந்து எங்க போகுது, பிசாசுடைய போதையில போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இப்ப பேதையா இருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே உங்க பாதை எப்படி பாது, ராஜபாதையா மாறுது. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வழிகள் ராஜபாதையா இருக்கும். ஹல்லேலூயா. இனிமேல் உங்க பாதை எப்படி மாறப்போகுது, ராஜபாதையாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் அவன் செருப்பை கழட்டி போட்டு சொல்லி, எப்ப இந்த பாதையில போனா இவங்களை நீ நடத்த முடியாது, நீ வேற பாதையில வரணும், நான் நடத்துகிற பாதையில வரணும். ஹல்லேலூயா. சாஸ்திரிகளை நட்சத்திரம் நடத்தி கொண்டு வந்தது, அங்க கொண்டு விட்டுருச்சு. நைட்டு போல அந்த ராஜா வந்துட்டு அங்க கூப்பிட்டு அங்க போகணும்னு பார்த்தா ஆவியானவர் வந்து எச்சரிக்கிறார். என்ன, நீ வேறு வழியாய் திருப்பி பேரு, வந்த பாதையில போவாத அப்படின்னு சொல்லி எச்சரித்து திருப்பி விடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு வந்திருக்கீங்க, வேறு பாதையா போக போறீங்க, வேறு பிரிக்கப்பட்ட பாதையில போக போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற பாதையில போக போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு பாதையில நீங்கள் போக போகிறீர்கள். உங்கள் பாதைகள் இன்றைக்கு மாறப் போகிறது. ஒரு மாற்றம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப இன்னை வரைக்கும் நீங்க போன அந்த தோல்வியின் பாதை, பலவீனத்தின் பாதை, இந்த நாட்களில் அவமானத்தின் பாதை, நிந்தையின் பாதை, பிரச்சனையின் பாதை, பாடுகளின் பாதை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்யும் பொழுது அது மாற்றப்பட்டு இன்றைக்கு வேறு பாதையாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய கரத்துல நம்மளை அர்ப்பணிக்கிறோங்க.